ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ நீங்கள் இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஷோ தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து தேடி போய் சாப்பிடுவோம்ல. அப்படி சாப்பிடும்பொழுது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு மக்களுக்கு இது மாதிரி கொடுப்போம். என்றைக்குமே இந்த ஷோவில் வந்து எனக்கே ஒரு மாதிரி காண்டாக இருக்கும். தனியாக என்னடா நம்மளை பண்ண விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங் வந்து நம்ம உள்ளே இருந்துட்டு இருந்தனால என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் ஃபீலிங் போடா. இன்னைக்கு நான் போய் ஆஃபீஸில் கேட்டு ஒரு பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து என் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கேன். நண்பா இங்கே வாங்க. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா அந்த ஷோ பண்ண போறது இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நந்தா அவர் கூட தான் வந்து பண்ண போறோம். என்னைக்குமே உம்முனே இருப்பாப்ல, சிரிக்கவே மாட்டாரு. அந்த சோகத்துக்கான காரணம் என்ன? சோகம்லாம் ஒண்ணும் இல்ல. ஹாய் வெல்கம், ஐ அம் விஜய் நந்து. விஜய் நந்து, அதுக்குள்ள பேரே மாறியாச்சா? பேரே மாறியாச்சு. சென்னையில இருந்து கேமராமேன் நந்துன்னாரு, இப்ப விஜய் நந்துன்ற மாதிரி டக்குனு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க ஆபீஸ்ல. எனக்கா உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. ஓகே நல்ல ப்ரமோஷன், நல்ல இது. ஆனா உங்க கூட அனுப்பிச்சு விட்டது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டிப்ஸ் எல்லாம் வந்துதான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா பிசினஸ் புலி வந்து என்கிட்ட இருக்காரு. கோயம்புத்தூர்ல கல்ல முட்டை. சரி, நீங்க என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கல்ல முட்டை வியாபாரம் பண்ணி பெரிய கொடிகட்டு பறந்த ஒரு மனுஷர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இங்க வந்திருக்காரு. அந்த பிரியாணி கடை டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு பிரியாணி கடையை போய் பிரியாணி எப்படி சமைக்கிறேன் பார்த்துட்டு ரோட்டு கடையை பத்தி ரிவ்யூ கொடுக்க போறோம். சோ ஷோக்குள்ள போலாம் வாங்க. உங்க பேரு? நாகராஜ். ஓகே, என் பேரு சபரீஷ். அண்ட் அவன் பேர் வந்து விஜய் நந்து. ஓகேண்ணா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அப்படிங்கும் போது இந்த தமிழ்நாடு இல்லை, இந்த இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலையை விட்டு இந்த பிரியாணி கடை ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட்னு இல்லை, இது ரொம்ப வருஷமான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும், எதையாவது பண்ணணும். அதாவது பிரியாணின்னு சூஸ் பண்ணல, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எதாவது பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ பிரியாணின்ற போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜங்க் ஃபுட் சைடு போக வேணாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து யூஷுவல் ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படின்னா மீல்ஸ்னால் வந்து நிறைய வேலைகள், பிரியாணியுமே நிறைய வேலை தான் இருக்கும் போது மீல்ஸ்னால் ஒரு குழம்பு பொரியல் கூட்டு எல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படும். யார் சாப்பிடுவாங்க? பையன் வெஜ்னாலும் நான் வெஜ்னாலும் நல்லா சாப்பிடுவான். அப்படி வயிற்றப்பதான் தெரியல. ஆமா, இப்போ வெஜிடேரியன் கிடைக்கிற இடமே கம்மியாயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. பட் இருந்தாலுமே பிரியாணிக்கோட கிரேவிங் வந்து போகாது, எப்பவுமே போகாது. ஏன்னா பிரியாணி தான் அந்த செய்யற மாதிரி தான். அது ஒரு ஃபேமஸான ஒரு பிளாகர் இருக்காரு, அவர் சொன்னதுல இருந்து அந்த பிரியாணி ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம்லாம் போடாதீங்க, நிறைய போட்டாதான் அது பிரியாணி. நல்லா போடு. அந்த மாதிரி அண்ணனோட பாசம் நேசம் எல்லாத்தையும் போட்டு பிரியாணி செய்யறாரு. அண்ணா ஒரு பிரியாணி ஃப்ரீயா கொடுத்துருங்க. ஒரு பிரியாணி ஃப்ரீயா இல்ல, இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்னாவே அண்ணன் கடையில என்னன்னா மட்டன் பிரியாணி, அது ஆம்பூர் ஸ்டைல்ல பண்றாரு. இதெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன ஸ்பெஷல் இருக்கு? இவரு இந்த வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், டேஸ்ட் பண்ணிட்டாரு. இல்ல வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டு இது தெரியாம பேசக்கூடாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு இருந்தாலும் நீங்க உங்க வாயில இருந்து கேட்கணும், இந்த 7 days என்ன ஸ்பெஷல் உங்க கடையில? முதல்ல 7 days வந்து 6 days தான் ஷாப் இருக்கும். டியூஸ்டே மட்டும் லீவு. 6 daysமே வந்து பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி இருக்கும். ஓகேங்களா? பிரியாணி வந்து என்ன ஸ்பெஷல்னா கடலை எண்ணெயில பண்றோம். பிரியாணி வந்து என்ன ஸ்பெஷல்னா கடலை எண்ணெயில பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஆயில். படிடா ஒழுங்கா படிடா. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அது தேங்காய் எண்ணெய். இதுக்கே வித்தியாசம் தெரியல. பையன் என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் மட்டும் கேளுங்க, இன்ஜினியரோட மூளை.
இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். சரி ஓகே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டி கத்திரிக்காய் ஸ்பெஷலாக வந்து நல்லெண்ணெயில் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது எல்லாமே எவிடெண்ட்டாக தெரியும். நீங்கள் மற்ற கடையில் சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் வந்து ரொம்ப இதுவாக இருக்காது. நம்ம இதில் எவிடெண்ட்டாக வந்து ஒரு நல்லெண்ணெயில் பண்ணது, வெள்ளை எள்ளு வச்சு பண்ணுறது அப்படின்றது தெரியும். கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பெஷலாக நிறைய பேர் கத்திரிக்காய் வந்து கேட்டு வந்து சாப்பிடுவாங்க. எல்லா இடத்துலையும் வந்து வெங்காய பச்சடி தான் கேட்பாங்க. பட் நம்ம வெங்காய பச்சடியும் ஸ்பெஷலாக கொடுப்போம். தயிரோட, நிறைய இடத்துல தயிர் கூட இருக்காது இல்லை, நம்ம தயிரோட நல்லா திக்காகவே கொடுப்போம். கத்திரிக்காய் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. சண்டே மட்டும் மட்டன் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் சீரக சம்பா பிரியாணி. திடீர்னு சண்டே டிஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. சண்டே வந்து மட்டன் பிரியாணி என்கொயரி நிறையா வந்தது. மட்டன் பிரியாணி போடல, பிசினஸ் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஆமாம். எப்படி இந்த பிசினஸ் உனக்கு ஃப்ளாப் ஆகாம செட் ஆகணும். அதை நீ மைண்ட்ல ஏத்தி. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். கஸ்டமர் இது ரிவ்யூலாம் எப்படின்னா உங்களுக்கு? கஸ்டமர் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் அப்லேருந்தே நல்லா, அந்த ஸ்டார்ட் அப் கொஞ்சம் வந்து கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க. அது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி வந்து நான் ஜபார் பாய் பிரியாணி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் பிரியாணி செய்கிறதுக்கெலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து பார்க்கறதுக்கு போனேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. அவங்க வந்து ஒரு 20+ இயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ பார்த்துட்டு வந்து என்னென்ன கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கணும் அதை மட்டும் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இல்லை மற்றபடி பிரியாணி நல்லா சமைப்பாங்கிறது என் மைண்டில் இருக்குது. அது கரெக்டாக அண்ணன் போட்டிருக்காரு, அதனால ப்ராப்ளம் இல்லை. அண்ட் கடை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? கடை 3 மாதம் ஆச்சு. இது இப்போ 4வது மாதம் ஓடிட்டு இருக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 4 மாதம் தாண்ட போகிறீங்க. கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல பேஸ்ட் ரிவ்யூஸ் இருக்குது. என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய பேர்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டு ஷார்ட்ஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று கடையில் சாப்பிட்டதுனால ரேட்டெல்லாம் என்ன அதெல்லாம் பற்றி சொல்ல முடியுமா உங்களால்? பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து 120 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் பிரதர். பிரியாணி ஆஃப் பிரியாணி 120 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? ஆனால் அந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டில் கொடுங்க அப்படின்னாங்க. நான் ஒன்லி ஆஃபு, அதுக்கப்புறம் குவார்டர் இது பற்றி தான் வச்சிருந்தேன். குஸ்கா வந்து அவன் எங்கேயாச்சும் கடைக்கு போயிட போறான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆஃப் பிரியாணி அதுக்கப்புறம் குஸ்கா இந்த ஒரு 2 மெனு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் 65 இதுதான் இருக்கும். ஃபுல் பிரியாணினா இல்ல ஃபுல் இல்ல நீ அடிக்கிறதுக்குலாம் நான் கவுண்ட் அடிப்பலாம் நினைக்க கூடாது சபரி. சரியா? சரி ஓகே. நான் ஒண்ணும் உங்க அண்ணன் இல்ல. ஓகே விட்டுட்டு பேசிட்டே போறதுக்கு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி உண்மையை சொல்றாங்க. சரி ஓகே ஓகே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீ ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கல என்ன சொல்றேன். அண்ணன் கடையில வந்து அண்ணன் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, அண்ணன் செய்யற பிரியாணி ஸ்பெஷல் இல்ல, அவர் வச்சிருக்க காம்போ தான் மெயின் ஸ்பெஷல். ஓகே என்னன்னோ சொல்றேன். ஓகே காம்போ பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. காம்போ வந்து பாத்தீங்கன்னா 2 குஸ்கா ஒரு 65. ஓகே நேத்துக்கு நானும் என் முத்தனாவும் சாப்பிட்டு வந்தோம். நீ யா நண்பே துரோகி 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 செம்மையா இருந்துச்சு. அதை பார்த்து தான் இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டே வந்தேன். ஓகே நீங்க 2 பேர் சாப்பிட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானும் சாப்பிடணும். அதனால கடைக்கு எங்க இருக்கு? கடை லொகேஷன் எங்க இருக்கு? கூட்டே போயிடலாம். அவ்வளவுதான். ஓகே வாங்க போயிடும். நம்ம போய் கிளம்பிடுவோம். வாங்கலாம் போவோம். ஐயா ஒண்ணா போலாம். ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருந்தான். நான் ரிவ்யூ எடுக்கிறேன்டா நீ ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்றானே தெரியல. நம்ம போய் அவனை முதல்ல கண்டுபிடிப்போம். என்ன அப்படிதான் என்ன பண்ணிட்டு சார்? ஓ கடை ஓனர் கடையிலே மாறியாச்சு. இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர் நீங்களும். இப்போ நீ எப்படி ஒரு பீஸுக்கு எக்ஸ்ட்ரா அங்கே வேலை செஞ்ச அதே தான் நானும் அண்ணன் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்காக வேலை செஞ்சுட்டு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சீரியஸாக அண்ணன் இப்போ களத்தில் இறங்கிட்டாப்லன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா டைமிங் வந்து 1 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. 1 மணிலேருந்து எவ்வளோ நேரம் கடை திறந்துருக்கும் முதல்ல?
ஆக்சுவல் டைமிங் வந்து 12:30. இன்னைக்கு நம்ம மட்டன் போடுறதுனால Okay. அப்படி இப்படின்னு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. செட் பண்ணுறதுக்கு 1 மணினே வச்சுக்கோங்க. 12:30 to 1 o'clock. ஆனால் 1 o'clock நம்ம கடை செட் ஆகிடும். வந்தீங்கன்னா ஆன் தி ஸ்பாட்டில் சாப்பிட்டுடலாம். அந்த ஸ்பாட்டில் சாப்பிடலாம். ஓகே நான் அப்போ கேட்டேன் லொக்கேஷன் எங்கன்னு என்ன கூப்பிட்டு வந்தீங்க. ஆனால் ஆடியன்ஸ் தெரியணும்ல, அப்படியே லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. லொகேஷன் வந்து டுவர்ட்ஸ் கிண்டி. ஓகேங்களா? ஸோ 402 டுவர்ட்ஸ் கிண்டி. டிஎல்எஃப் எல்லாருக்குமே தெரியும். ஓகே எல்லாத்தையும் தெரியும். பையனுக்கு கண்டிப்பாக தெரியும். அங்கே நிறைய படிக்கிறாங்க. அங்க நிறைய ஸோ ராமாபுரத்தில் டிஎல்எஃப் ஆப்போசிட்ல பாம் ஷோர். ஓகே. பாம் ஷோருக்கு முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? விஐபி பிரியாணின்னு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் விஐபினா ஹை கிளாஸ் விஐபி இல்லை வேலையில்லா பட்டதாரி அந்த மாதிரி என்ன இருக்கு அதில்? இல்லை ப்ரோ, அந்த மாதிரி வந்து விஐபினா இப்போ வந்து ஹை கிளாஸ் மட்டும்தான் விஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்து எதை மீன் பண்ணுவேன்னா, இன்னொரு கடைக்கு வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வராங்க இல்லையா, எல்லாருமே ஒரு விஐபிஸ் தான். நான் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு விஐபி தான், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். எந்த பயனும் இல்ல. எதுக்கு முடிச்சாலே தெரியல. இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாரும் விஐபி தானே. இன்ஜினியரிங் முடிச்சாவே நாங்க விஐபி. அண்ட் ஓகேண்ணா, நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளேட் அடிச்சு விட்டுட்டீங்கன்னா நாங்களும் சாப்பிட்டு என்ன சொல்கிறோம் பார்த்தலாம். ஓகே, அப்ப நாங்களும் டேஸ்ட் பார்க்கறதுக்கு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரக சங்கபா பிரியாணி நம்ம பையன் வச்சிருக்கிறது. எங்க ஊர் ஸ்டைலு. நான் கொஞ்சம் சென்னை ஸ்டைலுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாஸ்மதி ஸ்டைலில் இறங்கி பாஸ்மதி பிரியாணி எனக்கு, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரக சங்கபா மட்டன் பிரியாணி. பிரியாணி நான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டன் பிரியாணி, இது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்றதுக்காண்டி இறங்கிட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் மச்சான் நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல. பிரியாணி நல்லா இருக்கு. எவ்வளோ ஒரு இதா இருக்காருன்னா பாத்தீங்க, மறந்துட்டோங்கிறதுக்காக எடுத்து வந்தாராப்ல. அந்த அளவுக்கு நல்ல மனுஷனா இருக்காரு. அண்ட் பரவாயில்ல, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. இது இங்க வச்சிருவோம். இது வந்து சிக்கன் 65 பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸுமே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ரொம்ப ஜூஸியா பெருசா இருக்கு. போன்லெஸ்ன்னு நினைக்கிறேன். போன்லெஸ் 50 ருபீஸ் தரது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதையுமே வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்ல இந்த கடையில தராங்க. ரொம்ப பெரிய அதுவும் 7 பீஸ். 7 6ல இருந்து 7 பீஸ் டிஃபரெண்ட் ஆகும். கணக்கு இல்ல, பீசஸ் 150 கிராம்ஸ் தான் பீஸ் கணக்கு. ஓகே ஓகே. சார் பீஸ் கணக்கு இல்ல. சிக்கன் பக்கோடா வந்து 50 ரூபாய்க்கு 150 கிராம்ஸ் தராங்க. கண்டென்ட் கரெக்டா யோசிச்சிருக்கேன், கரெக்டா பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். ஸ்ட்ரக்சர் அது பேர் என்ன சொல்லுவாங்க? இது டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து ரைஸ் தனித்தனியா இருக்குல்ல, உதிரியா. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த உதிரினஸ் தான். சில இடத்துல பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒரு வாய் எடுத்து பார்க்குறாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஆத்தென்டிக் ஆம்பூர் பிரியாணி அதான் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஆத்தென்டிக் ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர்ல அவன் சாப்பிட்டது இல்லைங்கிறது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்றான். ஆம்பூர்ல நான் சாப்பிட்டேன். சரி, பட் ஓகே. நான் இப்போ நம்ம சைடில் சென்னை சைடு இறங்கிடுவோம். சென்னை சைடு பிரியாணி சாப்பிட்றேன். பீசஸுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே ரொம்ப சாஃப்டாக ரொம்பவுமே வந்துருக்கு. அப்படியே ஒரு சிக்கன், கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் ரைத்தா, கொஞ்சம் ஆனியன், ஒரு லைட்டாக முட்டை போட்டு சாப்பிட்றேன். பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம், பிரியாணி ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே. இந்த கடையில் கொஞ்சம் ஃப்ளேவர் மட்டும் கம்மியாக இருக்குது. பட் வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு மிக்சர் கண்டென்ட் சொல்கிற மாதிரி அது கொஞ்சம் இது மற்ற கடையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற கடை எல்லாமே ஃப்ளேவர் அதிகமாக போட்டு கலர் கொஞ்சம் எங்கடா இதில் கை வைக்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டேஸ்ட், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த பிரியாணி கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரும்போது இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அண்ட் இதையும் சாப்பிட்டு உங்களுக்கு இப்போ டேஸ்ட் சொல்லிடும். கொஞ்சம் நேரம் எடுத்து சாப்பிடுங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன்னஸ் தான். இதில் போனே தேட முடியாதுன்னே சொல்லலாம் அண்ணன் கடையில். இல்லை, நான் சிக்கன்லேயே இப்போ போன் தேட முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. போனஸ் தான். கிறிஸ்பியாக இருக்கா? கிறிஸ்பியாக இருக்குது. அம்மாவை ஞாபகப்படுத்திட்டாரு. இது வந்து ஓன் கண்டென்ட். இது ஓன் கண்டென்ட்லாம் இல்லை, ஸ்வீட்ஸாக அம்மாவை ஞாபகப்படுத்திட்டாரு. வீட்டில் எப்படி ஹோம்மேடாக ஒரு சில்லி சிக்கன் செய்வாங்களோ அதே டேஸ்ட் இருந்துச்சு. அதே இது ஓகே ஓகே. எலும்புலாம் எடுத்து வச்சுட்டு வெறும் போன்லெஸ் மட்டும் கொடுப்பாங்க அம்மா. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுதான் நாங்கள் வந்து இந்த கடையில் வந்து கஷ்டப்பட்டு தேடி உங்களுக்காக வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்களுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணி உழைக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் வந்து இந்த சப்போர்ட் வந்து டேஸ்ட்டு குறையலாம் இல்லாமல் ரொம்ப அழகாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாகவும் நமக்கு தரதுனால நீங்கள் எப்போயாவது டிஎல்எஃப் சைடு வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அண்டு இதே மாதிரி உங்களை கண்டிப்பாக அடுத்த ஒரு ஷோவில் நாங்கள் 2 பேருமே சந்திக்கிறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் சபரி சிவா அண்ட் விஜய் நந்து.